சஹாபியுடைய காலத்தில் நடந்தது, நபியுடைய காலத்தில் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுதுதான் மதீனாவுக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள், மதீனாவுக்குள் வருகின்றார்கள். இந்த செய்தி ஆங்காங்கே பரவுகிறது. பெருமானார் மக்காவிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள், படைகளுடன் வருகின்றார்கள். அப்பொழுது ஒரு அன்சாரி பெண்மணியுடைய பணிவிடை செய்யக்கூடிய பெண்ணாக ரவுலா என்று சொல்லுகின்ற ஒரு சிறு அடிமை பெண் இருந்தார்கள். ரொம்ப சிறு வயசு அந்த நேரத்துல. அவர்கள் அன்சாரி பெண்ணிடத்தில் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த எஜமானி அம்மா கூப்பிட்டு அந்த அடிமை பெண்ணிடத்தில் சொல்லுகின்றார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெருமானார் இந்த பக்கம் கடக்க போகின்றார்கள், நபியுடைய படை மக்காவிலிருந்து சஹாபாக்கள் சித்திக் நாயகம் வர இருக்கின்றார்கள், ஃபாரூக் ஆசம் வர இருக்கின்றார்கள், எனக்கு என்னுடைய வீட்டை கடக்கக்கூடிய செய்தி வந்துவிட்டால் கூமி அலா பாபித்தார், என் வீட்டு வாசல்ல நீ நில்லு, ஃபைதா அமர்ர ஹாதர் ரஜுல் ஃபாலிமீனி, இப்பொழுது நபி வர போகின்றார்கள், வந்துவிட்டால் எனக்கு சொல்ல வேண்டும், நபி வந்து விட்டார்கள் என்ற செய்தி. இப்பொழுது ரவுலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபகும்து, நான் நபியை எதிர்பார்த்து என்னுடைய எஜமானி அம்மாவுடைய உத்தரவையுடைய அடிப்படையில் நான் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன். ஃபாதாஹுமுன் நபி, அவர்கள் சொன்னபடி பெருமானார் வந்து விட்டார். தபரானிலே இந்த ஹதீஸ் முழுமையாக வருகிறது. பெருமானார் தன்னுடைய தோழர்களுடன் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் வந்து விட்டார்களே, என்னுடைய எஜமானி அம்மா சொல்லிவிட்டார்களே, நபியை நிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் அவர்களுடைய ஆடையினுடைய பகுதியை என் கையால் பிடித்து விட்டேன். சிறு பிள்ளையாக இருந்ததின் காரணமாக எனக்கு கை எட்டவில்லை, அவருடைய ஒரே ஒரு ஆடையினுடைய பகுதியை பிடித்து விட்டேன். பெருமானார் பார்த்தார்கள், என் முகத்தில் ஒரு புன்முறுவல் வந்து விட்டது, நபியை பார்த்து விட்டேனே. சொன்னார்கள் அந்த ரவுலா என்ற பெண்மணி, அலுன்னுஹு மஸஹ அலா ராசி, எப்பொழுது நான் கையை தொட்டோனே நபியுடைய கை என் தலைமேல் பட்டது, பெருமானாருடைய கை என் தலைமேல் பட்டுவிட்டது. ஃபகுல்து லி மௌலாதி, ஒரு தடவை நபியுடைய கை என் தலைமேல் பட்டுவிட்டது. நேராக என்னுடைய எஜமானியமானிடத்தில் போய் சென்று சொன்னேன், யா ஹாதி, தோ வந்து விட்டார்கள், ஹுவதா அது ஜார் ரஜுல், நீங்கள் யாரை சொன்னீர்களோ அந்த நபி இங்கே வருகை தந்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் ஃபகரஜத் மௌலாதி, என்னுடைய எஜமானி அம்மா வெளியே வந்தார்கள். வமன் கானமாஹா ஃபித்தாரி, வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் வெளியே வந்து விட்டார்கள். ஃபாரவா அலைஹிஸ்ஸலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் வந்தார்கள். ஃபாஸ்லமு, எல்லாரும் அவர்கள் அனைவரும் சலாம் சொல்லி அவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த செய்தி முடிந்து விட்டது, அவ்வளவுதான். நபியை கிட்ட போய் பார்த்தார்கள், நபியுடைய கை ஒரே ஒரு தடவை இவர்களுடைய தலைமேல் பட்டுவிட்டது, முடிஞ்சிருச்சு ஹதீஸ். இப்பொழுது பாருங்கள் சிறப்பு என்ன, பெருமானார் சம்பந்தப்பட்ட பொருள்களுக்கு என்ன மரியாதை, என்ன உயர்வு என்பதை இந்த ஹதீஸை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது சொல்லுகின்றார்கள், கால அப்துல் ஜலீல் ஹத்தஸத்னி ஷைபா, ஷைபா என்ற ஒரு ராவி சொல்லுகின்றார்கள், நாங்கள் பார்த்தோம் ராயித்து ரவுலா, எந்த பெண்மணியுடைய தலைமேல் நபியுடைய கை ஒரு தடவை பட்டு விட்டதோ அந்த ரவுலா மஈஃபித்தாரி, என் வீட்டுக்கு அருகாமையில் தான் இருந்தார்கள். பி பனி சுலைம் என்று சொல்லுகின்ற கபீலாவை சார்ந்தவர்களே. எப்பொழுது ரவுலா எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் காலம் கடந்து நபி எல்லாம் மரணித்து விட்டார்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, எங்களுடைய அண்டை வீட்டுகளிலே யாராவது ஒருவர் ஒரே ஒரு துணி வாங்கினால், இதஸ்தரால் ஜீரானு மம்லூக்கன், ஒரு அடிமையை வாங்கிவிட்டால், அவ் காதிமன், ஒரே ஒரு வேலை செய்கின்ற பணியாளரை காசு கொடுத்து வாங்கிவிட்டால், அவ் சௌபன், ஒரு டிரெஸ்ஸை யாராவது எங்க வீட்டுக்கு பக்கத்தில் எங்க ஏரியாவில் யாராவது காசு கொடுத்து ஒரு டிரெஸ்ஸை வாங்கிவிட்டால், அவ் தாமன், ஒரு சாப்பாடை வாங்கிவிட்டால், என்னங்க சாப்பாடு வாங்கிட்டு வராங்க வீட்டுக்கு, ஒரு குதிரையை வாங்கிட்டு வராங்க, என்ன தெரியுமா செய்வாங்க? பாருங்கள் சஹாபாக்களுடைய சுன்னத், தபரானிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. நேராக வாங்கிட்டு போய் ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்க. காலூலஹா, நேராக அந்த நபியுடைய கை எந்த பெண்மணி மேல் பட்டதோ, ரவுலா என்ற பெண்மணி மேல், அவர்களிடத்தில் போய் கொண்டு போவாங்களாம். யா ரவுலா, ஓ ரவுலாவே, லஈ யதகி அலைஹி, எந்த நபியுடைய கை உன் தலைமேல் பட்டுவிட்டதோ வாழ்நாளில் ஒரு தடவை உன் கை இந்த பொருள் மீது பட வேண்டும். ரவுலாவுடைய கை எந்த பொருள் மேலெல்லாம் படுமோ அல்லாஹ் அதிலே பரக்கத்தை தருவான். பார்த்தீங்களா, பொருளை புதுசா வாங்கினாங்க, கொண்டு போய் கொடுக்கின்றார்கள். குதிரையை நாங்கள் வாங்கிவிட்டோம், நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், உங்கள் கை படாமல் நீங்கள் கையை வையுங்கள். ஏன்? நபியுடைய கை உங்கள் தலைமேல் பட்டு. கொஞ்சம் யோசிப்பார். நான் எதற்காக இந்த ஹதீஸ், தபரானில் வருகின்ற ஹதீஸை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரே ஒரு தடவை நபியுடைய கை தொட்ட சஹாபி பெண்மணியுடைய
வாழ்நாள் முழுக்க எல்லாரும் அவர்களுடைய கை பட வேண்டும் என்று ஒவ்வொரு பொருளையும் அவர்களுக்கு முன்னால் போய் சமர்ப்பிக்கிறார்கள் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட கண்ணியம், எப்படிப்பட்ட நபி சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் பரக்கத் இருக்கிறது. காலித் இப்னுல் வலீதை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அவர்கள் சஹாபிய ரசூலாக இருக்கிறார்கள்.